ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் ஸ்டேட்மெண்ட், லோயர் ஸ்டேட்மெண்ட் கால்குலேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் மிஷினில் செட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 டிகிரிலேருந்து எத்தனை டிகிரி செட் பண்ணுவீங்க? 65 டிகிரி செட் பண்ணுவீங்க. இந்த 10 to 65 டிகிரிக்கும் நமக்கு எத்தனை லைன்ஸ் வரும் அப்படின்னா 55 லைன் வரும். அதனால தான் நம்ம இந்த ஃபுல்லாகவே இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம இதில் மைனஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 வந்து மைனஸ் பண்ணுவோம். சரியாப்பா? சரி. ஹெட்டிங் கால்குலேஷன் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? ஹெட்டிங் தமிழ்நாட்டில் இருக்க சாலைகள் பற்றிய விவரங்கள் காட்டும் அட்டவணைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுறீங்க. கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஸ்பேஸையும் சேர்த்தே கவுண்ட் பண்ணிக்கணும். சரியா? பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 வந்து வருது. சரியா? நமக்கு எத்தனைப்பா வருது? 44. வர 44 நம்ம என்ன பண்ணோம்? 55ஆல் மைனஸ் பண்ணோம். அப்போ 55 - 44 என்ன வருது? நமக்கு வந்து 11 வந்து. வர 11 நம்ம எதால் டிவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா I2 10 வருமா? அப்போ I2 10 வருமா? அப்போ 10.5 நம்ம என்ன வச்சுக்கலாம்? 5.5 வருமா? 5.5 நம்ம எப்படி வச்சுக்கலாம்? 6. இந்த 5.5 நம்ம 6ன்னு வச்சுக்கலாம். அப்போ 6,5 கூட்டினா நமக்கு வந்து 11 வருதா? அப்போ முன்னாடி நீங்கள் எத்தனை ஸ்பேஸ் விட்டுட்டு அடிக்கணும்? 6 ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த பாக்ஸ் வந்து அடிக்கணும். சரியா? ஒன்று வேலைப்பா, இது எல்லாத்தையும் கூட்டுறீங்க. கூட்டினீங்கன்னா எத்தனை வருது? 44. இந்த 55ஓட 44 மைனஸ் பண்ணுறீங்க. எத்தனை வருது? 11 வருது. வர 11 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது? 5.5 கிடைக்கும். நம்ம வந்து 6ன்னு வச்சுக்கலாம். அப்போ முன்னாடி எத்தனை ஸ்பேஸ் விட்டுட்டு அடிக்கணும்? 6 ஸ்பேஸ் விட்டுட்டு அடிக்கணும். ஓகேவா? ஹெட்டிங் கால்குலேஷன் தெளிவா? அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது இந்த பாக்ஸ் கால்குலேஷன் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் பாக்ஸில் இருந்தால் கவுண்டிங் வந்து போடணும். சரியா? இப்போ லாஸ்ட் பாக்ஸ் பாருங்கள். லாஸ்ட் பாக்ஸுக்கு எப்பயுமே ஒன்று நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கிட்டது, லாஸ்ட் பாக்ஸுக்கு மட்டும் ஒன்று மற்ற எல்லா பாக்ஸுக்கும் 2 வந்து கூட்டிக்கணும்ப்பா. ஓகேவா? சரி. லாஸ்ட் பாக்ஸுக்கு இதில் எது பெருசாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். லாஸ்ட் பாக்ஸில் பெருசாக இருக்குது. நம்பரையும் பார்க்கணும், மேலே இருக்கிறதையும் பார்க்கணும். இப்போ இந்த லாஸ்ட் பாக்ஸில் எது பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலைகள் தான் பெருசாக இருக்குது. சாலைகளை கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6. அப்போ லாஸ்ட் பாக்ஸுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? 1 எப்பயுமே சேர்த்து போடணும்னு சொல்லியிருக்கேன். 6 கூட 1 கூட்டினீங்கன்னா 7. அதே மாதிரி அடுத்தது லாஸ்ட் பாக்ஸுக்கு முன்னாடி பாக்ஸ் பாருங்கள். இதில் எது பெருசாக இருக்குன்னு பாருங்கள். நம்பரையும் பார்க்கணும். இது பாருங்கள், இதுலேயும் எது பெருசாக இருக்குது அப்படின்னா நமக்கு சாலைகள் தான் பெருசாக இருக்குது. சாலைகளை கவுண்ட் பண்ணிங்கன்னா எத்தனை வரும்? 6 கூட 2 கூட்டிங்க அப்படின்னா 8. சரியாப்பா? ஏன்னா நம்ம லாஸ்ட் பாக்ஸுக்கு மட்டும் தான் ஒரு ஸ்பேஸ் விடணும். அதுக்கப்புறம் மற்ற எல்லா பாக்ஸுமே 2 வந்து சேர்த்திக்கணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது இந்த சாலைகள் பார்த்தீங்கன்னா இதுலேயும் சாலைகள் தான் பெருசாக இருக்குது. அப்போ சாலைகள் கவுண்ட் பண்ணால் 6 கூட 2 கூட்டினோம்னா 8. அதே மாதிரி இங்கே சாலைகள் கவுண்ட் பண்ணுங்க. இங்கேயும் நம்பரையும் பாருங்கள். நமக்கு சாலைகள் தான் பெருசாக இருக்குது. அப்போ சாலைகள் வந்து 6, அதுக்கப்புறம் நமக்கு 2 கூட்டினோம்னா நமக்கு வந்து 8ன்னு வரும். ஓகேவா? இப்போ இந்த 8 8 8 7 இது எல்லாத்தையும் கூட்டிக்கோங்க. இந்த 8 8 8 7 எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 31ன்னு கிடைக்கும். இந்த வர 31 55ஆல் மைனஸ் பண்ணுங்கள். 55ஆல் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 24ன்னு கிடைக்கும். அப்போ இந்த பாக்ஸோட கால்குலேஷன் ஓவர். அப்போ நமக்கு இங்கே எத்தனை கிடைக்கும்? 24. ஒன்றுமே இல்லை. இந்த 8 8 அதுக்கப்புறம் 8 7 எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன வருது? நமக்கு 31ன்னு வருது. வர 31 55ஆல் மைனஸ் பண்ணிங்கன்னா 24ன்னு கிடைக்குது. இந்த 24 எடுத்து இங்கே போட்டுடுறீங்க. அவ்வளோதான். 24 எடுத்து இங்கே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாக்ஸுக்கான இது வந்து கிடைச்சிடும். சரியா? அடுத்தது மாவட்டத்தை எப்படி சென்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சரியாப்பா? இப்போ மாவட்டம் பாருங்கள். மாவட்டம் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6. மாவட்டத்தை கவுண்ட் பண்ணிங்கன்னா 6 வந்து வருதா? 24 6 நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 18ன்னு கிடைக்கும். வர 18 2ஆல் அடிங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 9 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? 9 கிடைக்குமா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? முன்னாடி 9 ஸ்பேஸ், பின்னாடி 9 ஸ்பேஸ் வந்து விட்டுட்டு அடிக்கணும். சரியா? ஒன்றுமே இல்லை. மாவட்டத்தை எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். எத்தனை வருது? 6ன்னு சொல்லி வருது. அப்போ 24ல் 6 பெருசுன்னா நமக்கு எத்தனை கிடைக்கும்? 18ன்னு கிடைக்கும். 18 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 9. சரியா? அப்போ இங்கே எத்தனை ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும்? மாவட்டத்துக்கு முன்னாடி 9 ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம மாவட்டம் சொல்லி அடிக்கணும். சரியாப்பா? அடுத்தது நம்ம கான்கிரீட் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த கான்கிரீட்டு, தாறு, கப்பி, மண். ஃபஸ்ட்டு இது தானே அடிப்பீங்க. இது எப்படி கால்குலேஷன் போடுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கான்கிரீட் இருக்கா? கான்கிரீட்டை கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 கான்கிரீட்டு. 6. அப்போ முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அந்த பாக்ஸுக்கு 8 வந்து சொல்லியிருக்கோம். அதனால் 8யும் 6யும் மைனஸ் பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும். 2 எப்படி பிரிக்கலாம்? 1,1ன்னு சொல்லி பிரிக்கலாம். அடுத்தது தார் எத்தனை? நம்ம தாருக்கான பாக்ஸ் எத்தனை? 8ன்னு வந்துச்சா? முன்னாடி இந்த மேலே இருக்கிறதுல தான் நம்ம வந்து எல்லாமே மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ தார் எத்தனைன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 3ன்னு வருது. அப்போ 8 - 3 5. 5 எப்படி பிரிக்கலாம்? 3,2ன்னு பிரிக்கலாம். அடுத்தது கப்பி எத்தனை? 1 2 3 4. அப்போ 8 - 4 4 2,2 பிரிக்கலாம். மண் எத்தனை? 1 2.
அதுக்கப்புறம் 8 - 2 6 6 எப்படி பிரிக்கலாம் 3,3ன்னு சொல்லி பிரிக்கலாம். இதுதான் இதுக்கான கால்குலேஷன். சரியா? அப்போ காங்கிரீட் இங்கே எத்தனை ஸ்பேஸ் விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,1. இங்கே எத்தனை வரும் 3,2. இங்கே எத்தனை 2 ஸ்பேஸு, இங்கே பின்னாடி 2 ஸ்பேஸ் வரும். மண்ணுக்கு எத்தனை ஸ்பேஸ் வரும், இங்கே முன்னாடி 3 பின்னாடி 3 ஸ்பேஸ் வரும். அதே தான்ப்பா இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். 1,1 3,2 2,3. ஒன்றுமே இல்லை, இந்த கான்கிரீட்டை எடுத்து எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிட்டு கான்கிரீட்டை எத்தனை வருது 6. நம்ம முன்னாடி என்ன போட்டு 8ஆல் மைனஸ் பண்ணால் 2. இதுதான் இந்த காங்கிரீட் கால்குலேஷன். அடுத்தது கீழே சாலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலைகள் எத்தனை இருக்குது 6. 6ல் 8 போயிடுச்சுன்னா நமக்கு எத்தனை வரும் 2ன்னு வரும். அப்போ முன்னாடி ஒரு ஸ்பேஸ் பின்னாடி ஒரு ஸ்பேஸ். 8 6 மைனஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி இங்கே இருக்க 8 6 மைனஸ் பண்ணுறீங்க. 8 6 மைனஸ் பண்ணுறீங்க. 8 6 மைனஸ் பண்ணுறீங்க. 8 6 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 2ன்னு கிடைக்குமா? அப்போ 2ல் 1 போயிடுச்சுன்னா 2 எப்படி பிரிக்கலாம் 1,1ன்னு பிரிக்கலாமா? அப்போ இங்கே வந்து 1,1 முடிஞ்சிருச்சா? அப்போ சாலைகள் கால்குலேஷனும் ஓவர். அடுத்தது இந்த கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் எப்படி போடணும் அப்படின்னா, இந்த கிலோமீட்டர் இருக்கா, இந்த கிலோமீட்டருக்கு இந்த பாக்ஸுக்கு தான் நம்ம வந்து சென்டர் பண்ணணும். இந்த கிலோமீட்டர் எப்படி பண்ணணும், இந்த பாக்ஸுக்கு தான் நம்ம சென்டர் பண்ணணும். அப்படி சென்டர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் கூட்டிக்கணும். இந்த பாக்ஸ் எல்லாம் கூட்டினீங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிச்சு 31ன்னு சொல்லி கிடச்சிச்சா? இந்த பாக்ஸ் எல்லாம் நீங்கள் கூட்டினீங்க, இந்த கிலோமீட்டர் கணக்கு பண்ணணும். இந்த பாக்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா என்ன கிடச்சிது 31 வந்து கிடச்சிச்சு. சரியா? அப்போ 31 இந்த கிலோமீட்டர் ஃபுல்லாக கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 14ன்னு கிடைக்குதா? 31ல் 14 பேஜில் நமக்கு எத்தனை வரும் 16. ஓகேவா? 16 நம்ம எதனா 2ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 8 2 16. அப்போ முன்னாடி எத்தனை ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும் 8 ஸ்பேஸ் விட்டுட்டு அடிக்கணும். ஓகேவாப்பா? புரிஞ்சுதா? கிலோமீட்டரை என்ன பண்ணுறீங்க இந்த பாக்ஸுக்கு சென்டர் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும் இந்த பாக்ஸால் மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா கிலோமீட்டர்கள் வந்து கிடச்சிரும். சரியா? அடுத்தது இது எப்படி போடலாம், இந்த நம்பர்ஸ்லாம் எப்படி வந்து கால்குலேட் பண்ணி போடலாம்? அதே மாதிரி தான் இந்த நம்பர்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணிக்கணும். கவுண்ட் பண்ணிவிட்டு 8ஆல் மைனஸ் பண்ணணும். இந்த நம்பர்ஸ் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும் 8ஆல் மைனஸ் பண்ணணும். இந்த நம்பர் எத்தனை கவுண்ட் பண்ணிவிட்டு 8ஆல் மைனஸ் பண்ணணும். பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், அந்த நம்பர்ஸ்லாம் நான் தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். இந்த நம்பர்ஸில் எத்தனை கவுண்ட் பண்ணுங்கள் 1 2 3 4 5 8 - 5 3. அதே மாதிரி இந்த நம்பர் எத்தனை கவுண்ட் பண்ணுங்கள் 5 வருது. அப்போ 8 - 5 3. இந்த நம்பர் எத்தனை கவுண்ட் பண்ணுங்கள் 8 - 5 3. இந்த நம்பர் எத்தனை கவுண்ட் பண்ணுங்கள் 7 - 5 2. 3 எப்படி பிரிக்கலாம் 2,1 2,1 2,1. இந்த 2 எப்படி பிரிக்கலாம் 1,1ன்னு சொல்லி பிரிக்கலாமா? அப்போ இங்கே எப்படி போடலாம், இங்கே வந்து 2 ஸ்பேஸு முன்னாடி ஒரு ஸ்பேஸு, இங்கே 2 ஸ்பேஸு முன்னாடி ஒரு ஸ்பேஸ், இங்கே 2 ஸ்பேஸ் இங்கே ஒரு ஸ்பேஸ், இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து வரும். அவ்வளோதான்ப்பா முடிஞ்சிருச்சு. சரியா? இவ்வளோதான்ப்பா கால்குலேஷன். ஓகேவா? ஒன்றுமே இல்லை. ஹெட்டிங் என்ன பண்ணுறீங்க எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுறீங்க. 55ஆல் மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி ஹெட்டிங் கால்குலேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாக்ஸ் கால்குலேஷன் என்ன பண்ணணும், இந்த பாக்ஸில் எது லார்ஜஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். லார்ஜஸ்ட்டாக இருக்கிறது 7 சாலைகள் தான் வந்து இருக்குது. அப்போ சாலைகள் கூட நம்ம 1 கூட்டணும் லாஸ்ட் பாக்ஸுக்கு எப்பயுமே. அப்போ 7ன்னு வரும். அடுத்தது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சாலைகள் தான் வந்து பெருசாக இருக்குது. அப்போ சாலைகள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 6, அது கூட 2 கூட்டினாங்கன்னா 8. அதே மாதிரி இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னாலும் சாலைகள் தான் பெருசாக இருக்குது, நம்ம 8ன்னு வரும். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னாலும் சாலைகள் தான் பெருசாக இருக்குது, நமக்கு எத்தனை வரும் 8ன்னு வரும். சரியா? அப்போ காங்கிரீட் போடணும் அப்படின்னா என்ன சொன்னேன், இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி இதில் மைனஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பிரிச்சுக்கணும். இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி இதில் மைனஸ் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி இதில் மைனஸ் பண்ணிக்கணும். சொல்லிட்டா 1 2 3 4 5 6 8ல் 6 பேஜில் நமக்கு எத்தனை 2ன்னு வரும்பா. அப்போ 1,1ன்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி 8ல் 3 பேஜில் நமக்கு 5ன்னு வரும். 5 எப்படி பிரிக்கலாம் 3,2ன்னு பிரிக்கலாம். அடுத்தது 8ல் 4 பேஜில் 4ன்னு வரும். அப்போ 2,2ன்னு பிரிக்கலாம். அதுக்கப்புறம் 7ல் நமக்கு 2 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு 5 வரும். அப்போ 3,2ன்னு சொல்லி பிரிக்கலாம். அதே மாதிரி சாலைகள் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணால் என்ன வரும், சாலைகள் முடிஞ்சிருச்சா? சாலைகள் முடிஞ்சோடனே கிலோமீட்டர் எப்படி சென்டர் பண்ணணும், இந்த பாக்ஸ் மட்டும் தான் பார்க்கணும். இந்த பாக்ஸ்க்கு எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா நமக்கு எத்தனை கிடச்சிச்சு 31 வந்து 31. நமக்கு இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு 31ன்னு கிடைக்கும். வர 31 நம்ம எதால் மைனஸ் பண்ணணும், இந்த கிலோமீட்டர் ஃபுல்லாக கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணிங்கன்னா 14 31ல் 14 பேஜில் நமக்கு வந்து 16ன்னு கிடைக்கும். அப்போ 16 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 8. அப்போ முன்னாடி 8 ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த கிலோமீட்டரை வந்து நம்ம டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தா, இந்த நம்பர் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுறீங்க. கவுண்ட் பண்ணிங்கன்னா எத்தனை இருக்குது 1 2 3 4 5ன்னு இருக்குது. 5ல் 8 போயிடுச்சுன்னா நமக்கு எத்தனைப்பா வரும் 3ன்னு வரும். அப்போ எப்படி பிரிக்கலாம் 2,1. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள் 1 2 3 4 5. 5ல் 8 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு எத்தனை வரும் 3 எப்படி பிரிக்கலாம் 2,1. இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 5. 5ல் 8 போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை வரும் 3ன்னு வரும். 3 2,1ன்னு பிரிக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள் 1 2 3 4 5. 5ல் 7 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து முன்னாடி 2 வரும். அப்போ முன்னாடி 2 ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம இது வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதான்ப்பா கால்குலேஷன். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.